ஹதீஸ் 50. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உயைனா இப்னு ஹிஸ்ன் என்பவர் மதீனா வந்து தன் சகோதரர் ஹிர் இப்னு கைஸ் என்பவரிடம் தங்கினார். இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை பெறும் நபர்களில் ஒருவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அவையிலும் அவர்களது ஆலோசனை குழுவிலும் இளைஞராக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் குரானை அறிந்தவர்களே இருந்தார்கள். உயைனா தன் சகோதரர் மகனிடம், சகோதரன் மகனே, இந்த தலைவரிடம், அதாவது உமரிடம் உனக்கு அறிமுகம் உள்ளது, அவரை சந்திக்க அவரிடம் அனுமதி வாங்கித்தா என்று கேட்டார். உடனே இவர் அனுமதி கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அனுமதி தந்தார்கள். உயைனா நுழைந்ததுமே, ஹூ கத்தாவின் மகனே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எங்களுக்கு நீ அதிகமாக எதுவும் தரவில்லை, எங்களிடம் நீதமாக தீர்ப்பளிக்கவும் இல்லை என்று கூறினார். அவரை அடித்திட என்னும் அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடும் கோபம் அடைந்தார்கள். அப்பொழுது ஹிர் இப்னு கைஸ் அவர்கள், மூமின்களின் தலைவரே, நிச்சயமாக அல்லாஹ் தன் நபிக்கு பின்வருமாறு கூறியுள்ளான், நபியே, நீர் மன்னிப்பதை கடைபிடிப்பீராக, நல்லதை ஏவுவீராக, அறிவிலிகளை புறக்கணிப்பீராக. 7வது அத்தியாயம் 199வது வசனம் என்ற வசனத்தை ஓதி உயைனாவும் அவர்களில் ஒருவராவர் என்று கூறினார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த வசனத்தை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மீறவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் வேதம் முன் கட்டுப்பட்டவராக இருந்தார்கள். புகாரி 4642.